நீதி கதைகள் டிவி. மழையில் பலகார வியாபாரம். காலையில ஒரு 7 மணி இருக்கும். அந்த ஊர்ல பயங்கரமா மழை கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. லிங்கையா அவனுடைய வீட்டு வாசல்ல ஒரு வாழை இலை பந்தல போட்டு அடுப்ப பத்த வச்சான். கௌரி தயிர் கலந்து செஞ்ச மாவால சுட சுட போண்டா சுட்டுக்கிட்டு இருந்தா. கௌரி, கொஞ்சமா மழை விட ஆரம்பிச்சிருக்கு. நீ எண்ணெயில போட்டு பொரிச்ச போண்டாவோட மனம் ஊரெல்லாம் பரவி இருக்கு. எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க பாரு. ஆமாங்க, நல்ல மழை பெய்யுற நேரம், குளிர்ல இந்த போண்டா சாப்பிட எல்லாருமே ஆசைப்படுவாங்க. நமக்கு நேரம் நல்லா இருக்கு, மழையும் பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள ஊர்க்காரங்க சில பேரு அங்க வந்தாங்க. அதுல ஒரு வயசான பாட்டி ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. டேலிங்கய்யா, சீக்கிரமா அந்த போண்டாவை தட்டுல போட்டு குடுறா. இந்த போண்டா ரொம்ப நல்லா இருக்கும். நேத்து கூட வந்து குளிருக்கு சாப்பிட்டேனா, ரொம்ப இதமா இருந்துச்சுடா. எடுத்துக்கோங்கம்மா, சுட சுட இருக்க போண்டா. மேலே கொஞ்சம் மிளகு தூளும் போட்டிருக்கேன். குளிருக்கு எதமா இருக்கும். நம்ம கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது கௌரி. எல்லாம் அந்த கடவுளோட கருணைங்க. மாவுல கொஞ்சமா சீரகத்தையும் பச்சை மிளகாய் வெங்காயத்தை போட்டு போண்டா சுட்டி எடுத்தா அது இவ்வளவு சுவையா வரும்னு யாரு கண்டது? எல்லாத்துக்கும் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அப்பதான் அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்த அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனான பூபதியும் அவனுடைய மனைவியான பத்ரமாவும் கொடைய பிடிச்சுக்கிட்டு வந்தாங்க. அங்க லிங்கையாவோட கடவாசல்ல நிறைய பேர் நின்னுக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. அவங்களுக்கும் அந்த ஊர்ல ஒரு மளிகை கடை இருக்கு. அந்த மளிகை கடையில அந்த அளவுக்கு வியாபாரமும் நடக்காது. பூபதி அதை பார்த்து கொஞ்சம் பொறாமையோட, என்ன பத்திரமா இது? காலையில இருந்து கடையை திறந்து வச்சிருக்கேன். ஆனா என் மளிகை கடைக்கு யாரும் வரல. எல்லாரும் இந்த போண்டா கடைக்கு முன்னாடி மட்டும் எதுக்கு உக்காந்துகிட்டு இருக்காங்க? அப்போ பத்ரமாவும் ரொம்பவும் கோவமா புருஷன் கிட்ட, ஆமாங்க, விற்கிறது என்னவோ சாதாரண போண்டாதான். ஆனா ஜனங்க என்னமோ அவ்வளவு விருப்பப்பட்டு கடைக்கு முன்னாடி நின்று அதை சாப்பிடுறாங்களே. அவங்க கல்லாப்பிட்டி நிறைய பணம் நிறைஞ்சுக்கிட்டே இருக்கு தெரியுமா? அப்போ பூபதி, பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வெறும் மாவுல சுடுற போண்டாவுக்கு அவ்வளோ சுவை எங்கிருந்து வருது? வீட்டா போண்டா வித்து நம்மளை விட பெரிய பணக்காரனா மாறிடுவான் போலயே. அப்போ பத்ரமா ரகசியமா சிரிச்சுக்கிட்டே, அவன் அந்த மாவுல ஏதோ ஒரு ரகசியத்தை கலக்குறாங்க. அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாமளும் இதே வியாபாரத்தை செஞ்சு அவனை விட நிறையவே பணத்தை சம்பாதிக்கலாம். அது கேட்டு பூபதி ஆர்வமா, நல்ல யோசனை பத்ரமா. இன்னைக்கு ராத்திரி அவன் குடிசைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து அப்படி அந்த போண்டாவில் என்ன கலக்கிறான்னு பார்க்கணும். நாளையிலிருந்து நான் தான் இந்த ஊர்லேயே பணக்காரன். ராத்திரி 8 மணி இருக்கும். மழை கொஞ்சமா குறைஞ்சி இப்ப தூரல் தான் விழுந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ லிங்கையோட வீட்டுக்கு வெளியில நின்னு பூபதியும் பத்ரமாவும் உள்ள என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பாவம் அவங்க 2 பேருக்கும் கொசு வேற கடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பத்ரமா, மழையில இங்க நின்றுக்கிட்டு இருந்தா தவளையெல்லாம் கத்துது, காலில் கொசு கடிக்குது. உள்ள என்ன நடக்குதுன்னு பாரு. கத்தாதீங்க, உள்ள 2 பேரும் வேலை பாக்குறாங்க இல்ல, அவங்க என்ன ரகசியம் பண்றாங்கன்னு நமக்கு தெரிய வேண்டாம். கத்தி வெளியில வந்துட்டாங்கன்னா அமைதியா நின்னு என்ன பண்றாங்கன்றத கவனிங்க. உள்ள கௌரி நாளைக்கு தேவையான மாவை கலந்துகிட்டு இருந்தா. கடலை மாவுல உப்பு, காரம், சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தயிரையும் ஊத்தி கலந்தா. அதுக்கப்புறம் நாளைக்கு தலைக்கு குளிக்கிறதுக்கு சோப்பு காய தண்ணியில ஊற வச்சு அந்த பானையை கொண்டு போய் ஜன்னலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பலகை மேல வச்சா. அந்த தண்ணியும் பாக்குறதுக்கு வெள்ளையா இருந்துச்சு. பத்ரமா அது எல்லாத்தையும் பார்த்து, ஏங்க அங்க பாருங்க, அந்த கௌரி பத்ரமா அவ கலந்த மாவை கொண்டு வந்து ஜன்னலுக்கு பக்கத்துல பலகையில வச்சிருக்கா. இன்னைக்கு ராத்திரி நாம அந்த பானையை எப்படியாவது திருடியாகணும். அதை கேட்டு பூபதி ஆர்வமா, அடடா, அப்ப அவங்க போண்டாவோட ரகசியம் அந்த கருப்பு பானையில தான் இருக்கா? அந்த பானையை திருடிட்டா அதுக்கப்புறம் நாம செஞ்சு கொடுக்கறது தான் சுவையான போண்டா. ஆமாங்க, அந்த மாவை வச்சு நாளைக்கு நாமளும் இதே மாதிரி சுட சுட போண்டா சுட்டு கொடுத்து கல்லா பெட்டிய நிறைச்சுக்கணுங்க. இனிமே இவங்க அந்த வியாபாரம் செய்யக்கூடாது. நாம செஞ்சு கை நிறைய பணம் சம்பாதிச்சு மாடி வீடு கட்டணுங்க. பூபதியும் பத்ரமாவும் சரி அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துல லிங்கையா கௌரி 2 பேரும் நல்ல படுத்து தூங்குனாங்க. ஊரே அமைதியா தான் இருந்துச்சு. அப்போ மறுபடியும் பத்ரமாவும் பூபதியும் யாருக்கு தெரியாம லிங்கைய வீட்டுக்கு வந்தாங்க. லிங்கைய வீட்டு ஜன்னல் பக்கத்துல நின்னுக்கிட்டு, அடடா, அவங்க 2 பேரும் நல்லா தூங்குறாங்க. அந்த பானை என் கைக்கு பக்கத்துல தான் இருக்கு. நல்லா மாட்டிக்கிச்சு. நாளையில இருந்து நான் தான் நல்ல வியாபாரி. பூபதி ஜன்னல் வழியா உள்ள கைவிட்டு பார்த்தான். அப்போ அங்க அந்த கருப்பு பானை அவன் கைக்கு தட்டுப்பட்டுச்சு. ஆனா உண்மையான மாவு பானை வீட்டுக்குள்ள இருந்துச்சு.
இந்த கருப்பு பானை அவங்க நாளைக்கு தலை குளிக்க சோப்பு கை போட்டு வச்ச பானை. அடடா பத்திரமா, பானை கையில சிக்கிடுச்சு. நாளையில இருந்து நம்ம வியாபாரம் தான் நல்லா நடக்க போகுது. பத்திரையா காலையில எழுந்து அழ போறான் பாரு. அதை கேட்டு பத்ரமா ரொம்பவும் சந்தோஷமா கைய தட்டி, ஆஹாஹா, புத்திசாலி புருஷன் என் புருஷன், சீக்கிரமா அந்த பானைய வெளியில இடுங்க. இன்னைக்கு இந்த பானையை கொண்டு போய் வீட்டுல வச்சு மாவு தயார் பண்ணி நாளைக்கு போண்டா சுட்டு கொடுக்கணும்ல. அப்படி அந்த 2 பேரும் சோப்பு காய் ஊற வச்சிருந்த அந்த பானையை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில மறுபடியும் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. பூபதி அவன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பந்தலை போட்டான். அந்த பந்தலுக்கு கீழே ஒரு அடுப்பு பத்த வச்சு அங்க ஒரு போர்டையும் போட்டு வச்சாங்க. பூபதியோட சுட சுட போண்டா பஜ்ஜி வியாபாரம்னு. வாங்கய்யா வாங்க, அந்த லிங்கையா கடையில கிடைக்கிறத விட சுவையான போண்டா என் கடையில தான் கிடைக்கும். ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா வாழ்க்கையில மறக்க மாட்டீங்க. அடுப்புல பத்திரமா எண்ணெய் ஊத்தி ஒரு கடாயை கொண்டு வந்து வச்சாங்க. பக்கத்துல மாவை அவங்க கலந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, மாவு தயாராயிடுச்சு. ராத்திரி நாம கொண்டு வந்தோமே இந்த தண்ணி, இதை ஊத்தி கலந்தா அவங்க சுடுறதை விடவே சுவையான போண்டா சுடுவோன்னு நினைக்கிறேன். சரியா சொல்லியிருக்க. அந்த நுரையால தான் அவன் சுடுற போண்டா எல்லாம் மெத்து மெத்துன்னு வருது போல. சரி சரி, சீக்கிரமா போண்டா எல்லாத்தையும் சுட்டு எடு. அங்க பாரு, கஸ்டமர் எல்லாம் வராங்க. பத்திரமா அந்த சோப்பு தண்ணி கலந்த அந்த மாவை உருட்டி எண்ணெயில போட்டு பொரிச்சாங்க. அது போட்ட உடனே அதுல இருந்து ஒரு பயங்கரமான மனம் வந்துச்சு. பாத்தீங்களாங்க, போண்டா எப்படி புசு புசுன்னு வருதுன்னு. வாசம் ஏதோ கொஞ்சம் கசப்பா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த போண்டா நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் போல. நல்லது நல்லது, பெருசு பெருசா வந்தா இன்னும் நிறைய காசு வாங்கலாம். முதல்ல சுட சுட எடுத்து தட்டுல போடு. கஸ்டமர் எல்லாரும் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாம 2 பேரும் 4 பிச்சி போட்டுக்கலாம். அப்பதானே சந்தோஷமா இருக்கும். பத்ரமா தட்டு நிறைய அந்த போண்டாவை சுட்டு எடுத்துக்கிட்டு வந்தான். பத்ரமாவும் பூபதியும் ஆசையா ஒவ்வொரு போண்டாவை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இத ஊஜனுங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அட என்ன பத்திரமா இது, இந்த போண்டால உப்பே இல்லையே, கசப்பா வேற இருக்கு. இதை சாப்பிடவே முடியல. அப்ப பத்ரமாவுக்கு நாக்கெல்லாம் விறுவிறுன்னு சொல்லுச்சு. ஆமாங்க, என் நாக்கும் விறுவிறுங்குது, கசப்பா இருக்கு. நாம சுட்டது போண்டாவா இல்ல சோப்பு போண்டாவா? ஏதாவது தப்பு நடந்திருக்குமோ அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க வாயில இருந்து நொர நொறையா வந்துச்சு. அப்படியே முட்டை முட்டியா வந்து அவங்க முன்னாடியே உடஞ்சி போய்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்து அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோயோ கடவுளே, பத்திரமா என்ன இது? என் வாயிலிருந்து முட்டை முட்டையா வருது, வாய்க்குள்ள இருந்து நொர நொறையா வந்துகிட்டு இருக்கு. அப்போ பத்ரமாவும் வாயை திறந்து சத்தமா கத்துக்கிட்டே, ஏங்க, என் வாயில இருந்தோ நொர நொறையா வருதுங்க, முட்டை முட்டியா வந்து உடஞ்சு போகுதுங்க. என் வாய்க்குள்ள ஏதோ இருக்கு போலங்க, என்னை காப்பாத்துங்க, எனக்கு நாக்கெல்லாம் கசப்பா இருக்கு. அப்ப பாட்டி இது எல்லாத்தையும் பார்த்து, எல்லாரும் பாத்தீங்களாடா, இந்த பூபதியும் பத்ரமாவும் போண்டா வைக்கிறேன்னு சொல்லி வாயில முட்டையை விட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காட்சி யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? ஊஜனுங்க எல்லாரும் பூபதியோட பங்களா முன்னாடி நின்று புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வாயில இருந்து விடுற முட்டைய பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த ஊர்ல இருக்கிற ரங்கையா அப்படிங்கிறவரு அவருடைய மனைவியோட அங்க வந்தாரு. லிங்கையாவும் கௌரியும் கூட என்ன நடக்குதோ அப்படின்னு பாக்குறதுக்கு அங்க வந்தாங்க. என்னங்க பூபதி, நீங்களும் போண்டா வியாபாரம் ஆரம்பிச்சிங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் சின்ன பசங்க மாதிரி வாயில் முட்டை விட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்களே, இது எதனா புதுவிதமான ப்ரமோஷனா? அப்போ சுஷீலா சிரிச்சுக்கிட்டே, ஏன்பா பூபதி, 2 பேரும் வாயில முட்டை விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க கொடுத்த இந்த போண்டாவை சாப்பிட்டா ஊஜனங்களும் முட்டை விடுவாங்களா? என்னப்பா 2 பேரும் தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அட எதுக்கு சிரிக்கிறீங்க? எங்களை பார்த்தா கிண்டலா இருக்கா? இந்த லிங்கையாவால தான் எங்களுக்கு இந்த நிலமை. இவன் தான் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கலந்து ஜனங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு லிங்கையா ஆச்சரியமா, என்னங்கய்யா இது, நடுவில் என்ன எதுக்கு இழுக்கிறீங்க? இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? உங்கள் வாயில நுர வரதுக்கு நான் காரணமா? என்ன சொல்ல வரீங்க? பொய் சொல்லாத லிங்கையா. நேத்து ராத்திரி ஜன்னல் பக்கமா நீங்க ஒளிச்சு வச்சிருந்தீங்களே அந்த ரகசிய தண்ணி, அந்த தண்ணியை கொண்டு வந்துதான் இந்த போண்டாவை சுட்டோம். அதனாலதான் இப்படி முட்டை முட்டியா வருது. ஐயோ, என்ன சொல்றீங்க? எங்க வீட்டுல ஜன்னலுக்கு பக்கத்துல வச்சிருந்த தண்ணி நீங்க தான் எடுத்தீங்களா? ஐயோ, அது தலை குளிக்கிறதுக்காக சோப்பு காய போட்டு ஊற வச்சது, அதுலயா போண்டா சுட்டீங்க அப்படின்னு சொன்னதும் பூபதி பத்ரமா 2 பேரும் வாய பழந்தாங்க. அவங்க ஊஜனங்க முன்னாடி அவமானப்பட்டு நின்று ஆச்சரியமாவும் நின்னாங்க. பாத்தீங்களா பூபதி,
மற்றவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டா கடைசியில் வாயிலிருந்து நுர தான் தள்ளும் போல. மற்றவங்களோட சொத்து உங்கள் வாய்க்கு கசப்பாக தானே இருக்கும். இங்க பாருங்க பூபதி, மத்தவங்க கஷ்டத்தை பார்த்து ஐயோப்பா அவ கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கலனாலும் பரவாயில்ல. அவங்க கஷ்டத்தை திருடி நாம நம்ம சுயலாபத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது தப்பு. அப்படி மத்தவங்க வயித்துல அடிக்க பாத்தீங்கன்னா நாளைக்கு ஊர்ஜனங்க முன்னாடி இப்படிதான் அவமானப்பட்டு நிக்க வேண்டியிருக்கும். பூபதிக்கு அவன் பண்ண தப்பு புரிஞ்சுது. எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு இருக்கிற பணத்திமுறும் பேராசையும் தான் இதுக்கெல்லாம் காரணம். அந்த லிங்கையா வளர்றதை பார்த்து என்னால் தாங்கிக்க முடியலை. அதனால தான் இப்படிப்பட்ட கேவலமான வேலையை செஞ்சு நான் பாடத்தை கற்றுக்கிட்டேன். ஆமா கௌரி, நீ என்ன மன்னிச்சிடு. என் பேராசையால தான் என் புருஷனை திருடனாக்கிட்டேன். என் கெட்ட எண்ணம் இன்னைக்கு ஊர்க்காரங்க முன்னாடி என் புருஷனை அவமானப்படுத்தி நிப்பாட்டி வச்சிருக்கு. இனிமே எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்தோட எதுவுமே செய்ய மாட்டேன். ஐயா, வாயில் தண்ணியை ஊற்றி நல்லா கொப்பளிச்சு துப்பிடுங்க. நேர்மையாக வேலை செய்கிறவனுக்கு ரகசியம் மாயாஜாலம் எல்லாம் எதுவும் தேவையில்லை. சரி, 2 பேரும் கடைக்கு வாங்க, உங்களுக்கு சூடாக போண்டா சுட்டு தரேன். அப்போ ரங்கையா கம்பீரமா சிரிச்சுக்கிட்டு, பார்த்தீங்களா பூபதி, நேர்மையாக உழைக்கிறவன் எப்பவும் நல்லபடியாக தான் இருப்பான். நீங்கள் பொறாமப்படுறதால தான் உங்கள் வாயெல்லாம் கசக்குது. நீங்கள் மளிகை கடை வியாபாரத்தை பாருங்க, லிங்கையா போண்டா கடையை பார்த்துக்கட்டும். அன்னையிலிருந்து பூபதி பத்ரமாவோட மனசுக்குள்ள இருக்கிற பேராசையும் பொறாமையும் போயிடுச்சு. அவங்க 2 பேரும் நேர்மையா அவங்களுடைய மளிகை கடை வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் லிங்கையா கௌரி 2 பேரும் எப்பவும் போலவே நேர்மையா அவங்களுடைய போண்டா வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி, மத்தவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய வருமானம், இது எல்லாத்தையும் பார்த்து பொறாமப்பட்டு நாம ஏதாவது செய்ய நினைச்சா நாளைக்கு ஊர்க்காரங்க முன்னாடி அவமானப்பட்டு தான் நிக்க வேண்டி இருக்கும். அவங்கவுங்க செய்யற தொழில் அவங்கவுங்களுக்கு முக்கியம். அத நேர்மையாவும் நம்பிக்கையாவும் செஞ்சா நம்ம வியாபாரமும் நல்லபடியா நடக்கும். நாமளும் தலை நிமிர்ந்து நடக்கலாம். அது ராஜநகரம் அப்படிங்கிற ஊரு. காலையில 10 மணிக்கு வெயிலு பயங்கரமா இருந்துச்சு. ராஜம்மா கையில ஒரு தொடப்பத்தை பிடிச்சுக்கிட்டு பாவம் இடுப்பு வலியோட ரொம்பவும் கஷ்டப்பட்டுதான் வாசல பெருக்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஜமீன்தாரான சுந்தரமும் அவருடைய மனைவி காந்தம்மாவும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஐயோ பாட்டி, நீங்கள் படுற கஷ்டத்தை பார்த்தா எனக்கு கவலையாக இருக்கு. இந்த வயசில் இவ்வளோ வீட்டு வேலையெல்லாம் எதுக்கு செய்யணும் சொல்லுங்க? உங்களுக்குன்னு யாரும் இல்லாமல் இந்த வீட்டில் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. பேசாமல் இந்த வீட்டை எனக்கு வித்துடுங்க. கிடைக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம்ல. ஆமா ராஜமத்த, என் வீட்டுக்காரர் இவ்வளவு சொல்றாருல்ல, உன்னோட 2 ஏக்கர் மாந்தோப்பையும் இந்த வீட்டை எங்களுக்கு வித்துட்டா உனக்கு மாசம் மாசம் செலவுக்கு நாங்க 10 ரூபாய் கொடுக்கறோம். அந்த பணத்துல நீ மகாராணியா வாழ்ந்துட்டு போலாமே. உன் கஷ்டம் எல்லாம் தீந்துரும். யோசிச்சு பாரு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டா உங்களுக்கு என்னங்க வந்துச்சு? உங்களுக்கு என்ன பார்த்து அவ்வளவு கஷ்டமா இருந்தா இந்தாங்க, இந்த தொடப்பத்தை பிடிச்சிட்டு கொஞ்சம் வாசல பெருக்குங்க. நான் உள்ள போய் தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன். என் புருஷன் எனக்காக விட்டுட்டு போன சொத்து, அந்த சொத்தை எக்காரணத்தை கொண்டு நான் யாருக்காகவும் விற்க மாட்டேன். என்ன ராஜம்மா கஷ்டப்படுறியே? ஏதோ பணத்தை கொடுத்து உன் வீட்டை வாங்கி உன்னை சந்தோஷமா வச்சுக்கலான்னு பார்த்தா நான் ஒரு ஜமீன்தாரு, என்னையே தொடப்பத்தை பிடிச்சி பெருக்க சொல்ற? அதே நேரத்துல தான் பக்கத்து ஊர்ல இருந்து வீரையா வரலட்சுமி 2 பேருமே பைய எடுத்துக்கிட்டு ராஜம்மா பாட்டி வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களும் பாட்டியோட சொத்தை ஆட்டைய போட வந்தவங்க தான். அத்தை, ராஜம்மா அத்தை, ஐயோ உன்னை இந்த நிலமையில பார்க்கவா என் உடம்புல உசுறு இன்னும் இருக்கு. நீ படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம தான் உன் கூடவே இருந்து உனக்கு உதவியா இருக்கலான்னு நானும் என் பொண்டாட்டியும் வந்திருக்கோம். உன்னை நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம். ஆமாம்மா, நானும் உங்களுக்கு துணையா இருக்கலான்னு தான் வந்தேன். ஆனா அம்மா, சொத்தெல்லாம் உங்க பேர்ல இருந்தா யாராவது புடுங்கிட்டு போக பாப்பாங்க. ஏற்கனவே எல்லாருடைய கண்ணும் உங்க சொத்து மேலதான் இருக்கு. பேசாம அந்த சொத்தை என் புருஷன் பேர்ல எழுதி வச்சிடுங்க. நானும் என் வீட்டுக்காரரும் சேர்ந்து உங்களை நல்லபடியா பாத்துக்கிறோம். ஓஹோ, சொத்தை உன் புருஷன் பேருக்கு எழுதி கொடுத்தா நீ என்ன நல்லபடியா பாத்துப்பியா வரலட்சுமி? ஒருவேளை சொத்து பத்திரம் உங்க கைக்கு வந்த உடனே நீங்க 2 பேரும் கழுத்தை பிடிச்சு என்ன வெளியில துரத்துனா சந்தேகப்படுறதுக்கு இல்ல. முதல்ல இந்த சொத்து எழுதுதெல்லாம் இருக்கட்டும், போய் மாட்டுக்கு புல்ல எடுத்துக்கிட்டு வர சொல்லு உன் புருஷனை. அதுக்கப்புறம் சொத்து பத்தி பேசிக்கலாம். என்னது, புல்ல எடுத்துக்கிட்டு வரணுமா? ஐயோ, அது எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலையாச்சே. ஏற்கனவே இவ்வளோ தூரம் வந்ததுல இடுப்பெல்லாம் வலிக்குது. கொஞ்சம் சோறு போடு, சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அப்புறம் பார்க்கலாம். பாத்தியா ராஜம்மா, உன்னோட மருமவனும் உன் சொத்துக்காக தான் வந்திருக்கான். என்ன ஃப்ரீயா கேக்குறான், நாங்க காசு கொடுத்து கேக்குறோம். பேசாம எங்களுக்கு காசுக்கே வித்துரு. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் ஆடுறது நாடகம்னு எனக்கு தெரியுது. என்னதான் நீங்க நாடகம் ஆடினாலும் ஏன் சொத்து உங்களுக்கு கிடைக்காது. ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் துரத்திட்டு
வீட்டுக்குள்ள போயிட்டாங்க பாட்டி. அன்னைக்கு ராத்திரி நேரம் ஊர்ல இருக்கிற எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பாட்டி எழுந்திருச்சு மெதுவா தெருவுல நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அது ஊரோட தலைவர் ரங்கையாவோட வீடு. ஐயா, என்னோட நிலைமைய பாத்தீங்கல்ல. காலையில அந்த ஜமீன்தாரு சுந்தரம், அவன் பொண்டாட்டி காந்தம்மா 2 பேரும் வந்து தோட்டத்தையும் வீட்டையும் விற்க சொல்றாங்க. அப்புறம் என் மருமக இருக்கானே அந்த வீரையா, அதான் ஏன் தூரத்து சொந்தம், அவனும் அவன் பொண்டாட்டியும் வந்து சொத்தை எழுதி கொடுக்க சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலங்கய்யா. எல்லாம் எனக்கு தெரியுமா. அந்த சுந்தரத்துக்கு பேராசை அதிகம், அந்த வீரையா சோம்பேறி. ஆனா இவங்களோட பார்வை உன் சொத்து மேலதான் இருக்குன்னு எனக்கு தெரியும். இவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும்னா நாம ஒரு நாடகத்தை போடணும். என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. நான் சொன்னபடி நீங்க செஞ்சீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். என்னங்கய்யா திட்டம் அது? அவங்க சோம்பேறிங்க, பேராசை பிடிச்சவங்க. அவங்கள திருத்த நம்மளால முடியுமா? அவங்க வேலை கூட செய்ய மாட்டாங்க. எனக்கு பயமா இருக்குங்க ஐயா. எதுக்குமா பயப்படுறீங்க? நான் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன். உங்க வீட்டு தோட்டத்துல ஒரு பெட்டியை புதைச்சி வைக்கலாம். அதுல ஆத்துல கிடைக்கிற மண்ணு மணல் எல்லாத்தையுமே போட்டு வைப்போம். பழைய பூட்டாவும் போட்டு வைப்போம். அந்த பெட்டிக்குள்ள ராஜா காலத்து தங்க காசு இருக்குன்னு நான் ஒரு கதையை பரப்பி விடுறேன். தங்க காசா? ஐயா, அந்த தங்க காசுக்கு அவங்க என் தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னுட்டு கூட அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. இது என் உசுருக்கே ஆபத்து. இந்த திட்டம் வேணாங்கய்யா. அதுக்கு அந்த பெட்டி அவங்க கிட்ட மாட்டணுமே. அந்த பெட்டிய நம்ம ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ்ல என்னோட பார்வையில வச்சுக்கிறேன். அந்த பெட்டி உங்களுக்கு தான் சொந்தம்னு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு அடுத்து அது யாருக்கு போகும்னா, உங்களை யாரு ஒரு மாசம் வரைக்கும் யாரு உங்களை மகாராணி மாதிரி பாத்துக்கிறாங்களோ, உங்களுக்கான எல்லா சேவைகளையும் செய்யறாங்களோ, அவங்களுக்கு தான் அந்த தங்க காசெல்லாம் கிடைக்கும்னு நான் ஊருக்குள்ள சொல்லி வைக்கிறேன். அடடா, இது உண்மையிலேயே நல்ல திட்டம் தாங்க ஐயா. தங்க காசுன்னு சொன்னா போதும், அதோ அந்த ஜமீன்தாரு சுப்பையா கூட தொடப்பத்தை கையில எடுத்துக்கிட்டு என் வீட்டு வாசல் எல்லாத்தையும் பெருக்கிடுவாரு போல. அந்த சோம்பேறி வீரையா என் கால் கிட்டயே கிடப்பான். இந்த திட்டம் உண்மையிலேயே நல்லா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். அடுத்த நாள் காலையில ரங்கையா சிரிச்சுக்கிட்டே கையில ஒரு பெட்டி எடுத்துக்கிட்டு ஊர்ல எல்லார் பார்வையிலையும் படுற மாதிரி நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அப்பதான் வீரையா, சுந்தரம், காந்தம்மா, வரலட்சுமி 4 பேரும் மரத்துக்கு கீழே உக்காந்து அதை பார்த்தாங்க. உடனே ரங்கையாவை கூப்பிட்டு இப்படி கேட்டாங்க. அட என்னங்க ரங்கையா, ஏதோ பழைய காலத்து பெட்டிய பத்திரமா கையில பிடிச்சிக்கிட்டு போற மாதிரி தெரியுது. ஆமா, அந்த பெட்டி ஏது? அதுக்குள்ள என்ன இருக்கு? இது சாதாரண பெட்டி இல்ல, இது ஒரு புதையல் பெட்டி. நம்ம ராஜம்மா பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டு கிணத்துக்குள்ளதான் இந்த பெட்டி அவங்களுக்கு காலையில கிடைச்சதாமா. இது ராஜா காலத்து பெட்டி. உள்ள கடகடன்னு கேட்குற சத்தத்தை பார்த்தா எப்படியும் 10 கிலோ தங்க காசாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜம்மா இதை பார்த்துக்க சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. 10 கிலோ தங்க காசா? அட கடவுளே! ரங்கையா அண்ணன் அவங்க என்னோட அத்தனை. அப்படி பார்த்தா இந்த பெட்டியில இருக்கிறது எனக்கு தானே சொந்தம். அந்த பெட்டியை என்கிட்ட கொடுத்துடுங்க, உள்ள இருக்கிறத நானே எடுத்துக்கிறேன். டேய் வீரையா, அது எப்படி உனக்கு சொந்தமாகும்? ராஜம்மா சொத்தை எங்களுக்கு விற்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த பெட்டியும் எங்களுக்கு தான் சொந்தம். அதுல இருக்கிற தங்க காசு எங்க குடும்பத்துக்கு தான் சொந்தம். இங்க பாருங்க ரங்கையண்ண, அதுல இருக்கிற தங்க காசு எங்களுக்கு தான் சொந்தம். பேசாம அந்த பெட்டியை எங்களுக்கு கொடுங்க. இருங்க, இந்த பெட்டி ராஜம்மாவுக்கு சொந்தம். அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் இது அவங்களுக்காக தான் இருக்கும். இப்பதான் ராஜம்மா என்கிட்ட ஒன்று சொன்னாங்க. அவங்களுக்கு வயசானதால வேலையெல்லாம் செய்ய முடியலையாம். யாரும் 1 மாசம் பாட்டி கூடவே தங்கி ஒரு வேலைக்காரனாவும் வேலைக்காரியாவும் இருந்து அவங்களுக்கு சேவைகளை செஞ்சு ஒரு மகாராணி மாதிரி அவங்கள பாத்துக்கிறாங்களோ, அவங்களுக்கு 1 மாசம் கழிச்சு இந்த பெட்டியோட சாவிய அவங்களே கொடுப்பாங்களாமா. அது கேட்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏங்க கேட்டீங்களா? 1 மாசம் கஷ்டப்பட்டா அந்த 10 கிலோ தங்க காசு நமக்கு சொந்தமாகும். நம்ம தரித்திரம் முழுசா நம்மளை விட்டு போயிடுங்க. அந்த கிழவிக்கு சேவை செய்யறது என்ன அவ்வளோ பெரிய கஷ்டமா? வாங்க இப்ப போய் சேவை செஞ்சு அதுகிட்ட இருக்கிற அந்த தங்க காசை நாம எடுத்துக்கலாங்க. ஆமா காந்தம்மா, எக்காரணத்தை கொண்டும் இந்த சோம்பேறி வீரையாக்க மட்டும் இந்த பெட்டி போக கூடாது. நான் தோட்டத்துல எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். நீ ராஜம்மா பாட்டி வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் பாத்துக்கோ. 1 மாசத்துல இந்த தங்க காசு எல்லாமே நமக்கு சொந்தமாகணும். அடுத்த நாளே பாட்டியோட வீடு ஒரு பெரிய அரண்மனை மாதிரி மாறிச்சு. பாட்டி ஒரு பெரிய மரம் ஊஞ்சல்ல உக்காந்துக்கிட்டு ஊஞ்சல் அசிச்சுக்கிட்டே விசிறியால காத்து விசிறிக்கிட்டு இருந்தாங்க.
இன்னொரு பக்கம் ஜமீன்தார் சுந்தரம் கையில மண்வெட்டிய பிடிச்சுக்கிட்டு வயலுக்கு போனான். காந்தம்மா வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. பாட்டியோட துணியும் துவச்சுக்கிட்டு இருந்தா. வீரையா பாட்டியோட காலை அழுத்தி விட்டுக்கிட்டு இருந்தா. என்னடா வீரையா, உன் கையில சக்தி இருக்கா இல்லையா? ஏதோ பூச்சி பிடிக்கிற மாதிரி பிடிக்கிற, நல்லா பலமா அழுத்தி விடு. ஏன் முட்டி வலியெல்லாம் பறந்து போற மாதிரி அழுத்தி விடு. ஐயோ அத்தை, ஆசை எங்க குறைய போகுது? என் உசிரே போனாலும் பரவாயில்ல, உன் காலை நான் பிடிச்சு விடுவேன். காலை நீட்டு, நான் பிடிச்சு விடுறேன். அடியே கிழவி, இந்த ஒரு மாசம் முடியட்டும். அந்த தங்க காசு எல்லாம் என் கைக்கு வந்ததும் உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கறேன் பாரு. ஆமா, உங்க துணியெல்லாம் துவச்சி காய போட்டுட்டேன். வேற ஏதாச்சும் வேலை இருக்கா? ஏன் இடுப்பெல்லாம் வலிக்குது, நான் போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கவா? ஏது ஓய்வு எடுக்க போறியா? இதுக்குள்ளையா? போட்டது போட்டபடியே கிடக்கு. போய் அந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவு. அப்படியே சூடா சோறு வடிச்சு மாங்காய் ஊறுகாயை போட்டு கலந்து கொண்டு வா. இந்த மாதிரி நீ என்ன நல்லா பாத்துக்கலனா அப்புறம் தங்கம் உனக்கு கிடைக்காது. ஆமா, அந்த காந்தம்மாவுக்கு வயசாயிடுச்சு. அவங்களால எல்லா வேலையும் செய்ய முடியாது. அந்த தங்க காசு இருக்கிற பெட்டியை நீங்க எனக்கு கொடுத்துருங்க. நான் உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு போடுறேன், சாப்பாடும் செஞ்சு போடுறேன். நீங்க ராணி மாதிரி இருக்கலாம். அப்படியா வரலட்சுமி? சரி சரி, போய் சமைச்சு கொண்டு வா. அட வாசுந்தரம், என்ன பண்ண? தோட்டத்துக்கு போய் இவ்வளவு நேரமா? தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சி விட்டியா? வரப்பு வெட்டி விட்டியா? ஜமீன்தார் திமிரெல்லாம் கரைஞ்சு போச்சா? ஐயோ இல்ல ராஜம்மா, உங்க 2 ஏக்கர் தோட்டத்துக்கு என் கையாலேயே வரப்பை வெட்டி விட்டுட்டு நான் தண்ணி பாய்ச்சிட்டு வந்திருக்கேன். என் கையெல்லாம் வரப்பு வெட்டி பாருங்க, கொப்பளம் போட்டு இருக்கு. இதுல இந்த வீரையா என்ன பண்ணா சொல்லுங்க? சுந்தரம், இது எங்க அத்தை வீடு. அந்த சொத்து எனக்கு தான் சொந்தம். நடுவுல நீ யாரியா வேலை செய்யறதுக்கு? அத்தை இவனை வெளியில போக சொல்லு. இப்படியே 30 நாளும் போச்சு. கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சுந்தரம், வீரையா, காந்தம்மா, வரலட்சுமி எல்லாரும் பாட்டியை ரொம்ப நல்லபடியாவே பாத்துக்கிட்டாங்க. ஆனா பாவம் இவங்க எல்லாரும் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஆனா ராஜம்மா மட்டும் நாளுக்கு நாள் ரொம்ப பலசாலியா மாறினாங்க. அன்னைக்கு கரண்ட் போச்சு. அது வெயில் காலம் வேற. ராஜம்மக்கா, நான் கொஞ்சம் போய் படுத்து தூங்குவா. ராத்திரி 2 மணி ஆச்சு. நாள் பூரா உழைச்சதுல உடம்பெல்லாம் ரொம்ப அசதியா இருக்கு. ஐயோ காந்தம்மா, காத்துலனா எனக்கு தூக்கம் வராதுமா. கரண்ட் இல்ல, அந்த ஃபேனு ஓட மாட்டேங்குது. போய் விசிறி எடுத்துட்டு வந்து எனக்கு விசிறு. நான் நல்லா படுத்து தூங்கணும்ல. தங்க வேணும்னு ஆசைப்படுறவங்க கஷ்டப்பட்டு உழைக்கணுமா? அந்த வீரையாவை எழுப்பி என் காலை அமுக்கி விட சொல்லு. அத்தை, பகல் பூரா நான் விறகு வெட்டி போட்டு என் இடுப்பெல்லாம் வலிக்குது அத்தை. கொஞ்சமாவது கருணைய காட்டு. இதுக்கு மேலேயும் நான் வேலை செஞ்சேன்னா என் உசுரே போயிடும் போல இருக்கு. என்னாலையும் தான் உடம்புக்கு சுத்தமா முடியல. இந்த கிழவி நம்மள படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. 10 கிலோ தங்கனா சும்மா இல்ல, 10 கோடி தான். ஆனா அந்த பணத்துக்காக நம்மள இப்படியா பாடுபடுத்துறது? நாளையோட 1 மாசம் முடிய போகுதில்ல. இந்த கிழவிய ஒரு வழி பண்ணிடுறேன். இவங்க பேராசை முடிவுக்கு வரப்போகுது. நாளைக்கு ஊர்ஜனங்க முன்னாடி நீங்க எல்லாரும் அவமானப்பட்டு நிக்க போறீங்க. அப்போ உங்களை பார்த்து நான் நல்லா சந்தோஷமா சிரிக்க போறேன். 31வது நாள் காலையில விடிஞ்சதும் இல்லையோ எல்லாருமே ஊர் பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. ஊரோட தலைவரான ரங்கையாவும் அந்த பெட்டி எடுத்துக்கிட்டு பஞ்சாயத்துக்கு வந்தாரு. ராஜம்மாவும் சந்தோஷமா பல்லக்குல வந்து இறங்குனாங்க. சுந்தரம், வீரையா, காந்தம்மா, வரலட்சுமி 4 பேரும் ரொம்ப சோர்ந்து போய் பஞ்சாயத்துல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே தலைவர் பஞ்சாயத்தை தொடங்கி வச்சாரு. ஊர் ஜனங்க எல்லாரும் கேளுங்க, இன்னைக்கு நமக்கு முக்கியமான நாள். ராஜம்மாவுக்கு சொந்தமான இந்த பழைய காலத்து பெட்டிய இத்தனை நாளா அவங்களுக்கு சேவை செஞ்ச இந்த 4 பேர்ல யாரோ ஒருத்தவங்களுக்கு தரப்போறாங்க. ராஜமாமா, உங்க முடிவை சொல்லுங்க. இந்த 10 கிலோ தங்கத்தை யாருக்கு தர போறீங்க? எனக்கு தானே ராஜம்மா. உங்க 2 ஏக்கர் தோட்டத்துல ராத்திரியும் பகலுமா மாடு மாதிரி உழைச்சிருக்கேன். கஷ்டப்பட்டு உழைச்ச எனக்கு தானே அந்த பெட்டி சொந்தம். இல்ல அத்தை, ராத்திரி முழுக்க கண்முழிச்சு நான் உனக்கு காலை அமுக்கி விட்டேன். என் பொண்டாட்டிய பாரு, உனக்கு சேவை செஞ்ச எப்படி நூலு மாதிரி மெலிஞ்சிட்டா. அது எனக்கு தான் சொந்தம். இருங்க இருங்க, 4 பேரும் சேவை செஞ்சு என்ன சந்தோஷப்படுத்திட்டீங்க. அதான் இதை யாருக்கு கொடுக்கறதுன்னு என்னால முடிவெடுக்க முடியல. அதனால இதுல இருக்கிற தங்கத்தை உங்களுக்கு பங்கு போட்டு கொடுக்கலான்னு இருக்கேன். ஐயா, இந்த பெட்டியை கொஞ்சம் திறங்க. இதுல இருக்கிற தங்க காசை இவங்க 4 பேருக்கு பங்கு போட்டு நான் கொடுக்கறேன். சுந்தரம், வீரையா, காந்தம்மா, வரலட்சுமி 4 பேருமே இதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க.
ஊஜனுங்க எல்லாரும் கூட ஆர்வமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப தலைவர் ரங்கையா எழுந்திருச்சாரு. அந்த பெட்டிக்கு இருக்கிற பூட்டை உடைச்சாரு. அந்த பெட்டியோட மூடிய திறந்தாரு. அவ்வளவுதான். சபையில இருக்கிற எல்லாரும் அதுக்குள்ள எவ்வளவு தங்கம் இருக்கு அப்படின்னு எட்டி பார்த்தாங்க. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அந்த பெட்டிக்குள்ள இருந்தது தங்கமோ வைரமோ இல்ல, வெறும் கல்லு, மண்ணு, மணலு இது மட்டும்தான் இருந்துச்சு. அட என்னங்க ஐயா இது? எங்க தங்கம், எங்க வைரம்? இதுல அப்படி எதுவும் இல்லையே. வீணா போன கல்லும் மண்ணும் மட்டும்தானே இருக்கு. ஏத்த, இந்த கல்லுக்கு கீழே தங்கம் எதனா ஒளிச்சு வச்சிருக்கியா என்ன? என் கண்ணுக்கு எதுவும் தெரியலையே. இது ராஜா காலத்து பெட்டின்னு தானே சொன்னேன். அட கடவுளே, என்ன இது? 10 கிலோ தங்கம் இப்படி பாறாங்கல்லால உள்ள இருக்கு. இந்த கிழவிக்கு இந்த 30 நாளா நான் படாத பாடுபட்டு சேவை செஞ்சனே, இந்த தங்கத்துக்காக தானே. கடைசியில அந்த தங்கமும் இல்லையா? இருங்க இருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. இதுக்குள்ள ஒரு கடுதாசி இருக்கு. இதுல என்ன எழுதியிருக்குன்னு நான் படிச்சு காட்டுறேன். டே முட்டாளுங்களே, நான் உங்க பாட்டி. என் சொத்தை எடுத்துக்க நீங்க எல்லாரும் காக்கா கும்பல் மாதிரி வந்திருக்கீங்க. எனக்கு ஒருவேளை சாப்பாடு கூட போட்டதில்ல. ஆனா என்னோட சொத்து மட்டும் உங்களுக்கு வேணுமா? உங்களுடைய சோம்பேறித்தனத்துக்கும் பேராசைக்கும் ஒரு பாடத்தை கத்து கொடுக்கலான்னு நான் ஆடின நாடகம்தான் இது. என் வயலை நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கும் என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கும் இந்த கல்லை தான் பரிசா கொடுக்க போறேன். இப்படிக்கு ராஜம்மா. இத கேட்டதும் ஊஜனங்க எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. சுந்தரம், வீரையா 2 பேரும் அவமானப்பட்டு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. பாவம் அவங்க 4 பேரும் பாட்டி கையில அநியாயத்துக்கு ஏமாந்து நிக்கிறோமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டாங்க. அட கடவுளே, ஏன் கிழவி இப்படி அநியாயமா எங்களை ஏமாத்திருக்கியே? உன்னோட சொந்தக்காரங்க நாங்க. எங்க எல்லாரையும் ஏமாத்தி நல்ல வேலையை வாங்கிக்கிட்டு கடைசியில இப்படி போய் எங்களை ஏமாத்திட்டியே. வரலட்சுமி, ஏமாத்துறத பத்தியெல்லாம் நீங்க பேசக்கூடாதுமா. இத்தனை வருஷமா தனியா தான் இருக்கேன். ஒரு நாளாவது ஒரு டம்ளர் காப்பி போட்டு கொடுத்துருப்பீங்களா? ஏங்க சுந்தரம், ஒரு ஜமீன்தாரரா இருந்து ஒரு கிழவியோட சொத்தை ஆட்டிய போட பாக்குறீங்களே, நீங்கெல்லாம் மனுஷன் தானா? நீங்க என் மேல இருக்கிற பாசத்துல இந்த 1 மாசம் என்ன கவனிச்சுக்கல. தங்கத்துக்காக தானே ஆசைப்பட்டீங்க. அதனாலதான் கடைசியில இதுதான் உங்களுக்கு மிச்சம். ராஜம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ஜமீன்தாரு அப்படிங்கிற திமிரும் பணத்து மேல இருக்கிற ஆசையும் என்ன கெட்டவனா மாத்திடுச்சு. உங்க சொத்தை எடுத்துக்கணும்னு பேராசப்பட்டதால இப்ப ஒரு ஜனங்க முன்னாடி அவமானப்பட்டு நின்னுகிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு உங்க மூலமா ஒரு பாடத்தை கத்துக்கிட்டேன். இனிமே யாரோட சொத்துக்கும் என்னைக்குமே நான் ஆசைப்பட மாட்டேன். என்னையும் மன்னிச்சிடாத்த. என் சோம்பேறித்தனத்தால கஷ்டப்பட்டு உழைக்கிறத விட்டுட்டு இலவசமா கிடைக்கும்னு உன் சொத்துக்காக வந்தேன். இந்த 1 மாசமா என் கையால நீ செய்ய வச்ச வேலையால என் உடம்புல இருந்த சோம்பேறித்தனமே போயிடுச்சு. இனிமே நானே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிறேன். இனி யாரோட சொத்துக்கும் நான் ஆசைப்பட மாட்டேன் அத்தை. தயவு செஞ்சு நான் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடு. எல்லாரும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. சோம்பேறித்தனத்துக்கும் பேராசைக்கும் மருந்து வேற எங்கேயும் இல்லை. அவங்க எண்ணத்துல தான் இருக்கு. அவங்களோட எண்ணத்தை மாத்திக்கிட்டாதான் எல்லாமே சரியா போகும். மற்றவங்களோட சொத்துக்கு ஆசைப்பட்டு அவங்களுக்கு சேவைகளை செய்யறத விட நாமளே கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா அவங்கள விட அதிகமா சொத்து சேர்க்க முடியும். ஊஜனுங்க எல்லாருமே பாட்டியோட புத்திசாலித்தனத்தை பார்த்து கைத்தட்டி பாராட்டினாங்க. வீரையா, சுந்தரம், காந்தம்மா, வரலட்சுமி 3 பேருமே அவங்க பண்ண தப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ராஜம்மா பாட்டி அவங்களுடைய மாந்தோப்புல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைச்சி மிச்ச வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கதையில இருக்கிற நீதி, எப்பவுமே நாம சம்பாதிச்சது மட்டும்தான் நமக்கு சொந்தம். மத்தவங்க சொத்து நமக்கு சொந்தம் இல்ல. அதே மீறி மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டா நாளைக்கு எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்பட்டு நிக்க வேண்டிய நிலைமை தான் வரும். மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு அவங்களுக்கு நல்லது செய்யறதை விட எதுவும் எதிர்பார்க்காம செய்யற நல்லதுக்கு தான் புண்ணியம் கிடைக்கும்.